அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் இரட்டை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் நேற்று ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைஞ்சாங்க. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் எசக்கி சுப்பையா அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இதுவரைக்கும் 4 பேர் அதிமுக டு தாவேக்கா தாவிருக்காங்க. இதனால தாவேக்கா குதிரை பேரம் நிகழ்த்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிஞ்சு சரியா இன்னும் 1 மாசம் கூட ஆகலை, பதவியேற்றும் 20 நாள் கூட ஆகலை. அதற்குள்ளாக ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்று இன்னொரு கட்சிக்கு தாவ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதனால குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இந்த குதிரை பேரத்தை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்று தாவேக்கால அமைச்சரவை பங்கெடுத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜோதிமணி அவர்களே குற்றம் சாட்டியிருக்காங்க. எதிர்கட்சிகளும் பல்வேறு ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தாவேக்கா அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக குதிரை பேரத்தை நிகழ்த்துகிறது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பண அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. உண்மையிலேயே இது குதிரை வேக அரசா, குதிரை பேர் அரசா, இல்லை குதிரை வேகத்தில் குதிரை பேர் அரசா அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்களுக்கு மேல தேவைப்பட்டுச்சு. இப்போ தாவேக்கா பிசிகா கிட்ட, கம்யூனிஸ்ட் கிட்ட, இந்திய யூனியன் முஸ்லீம் கிட்ட ஆதரவை கேட்டாங்க. இழுபறியான சூழல் போனது. அந்த சூழ்நிலையில அதிமுக 2ஆக பிளவுட்டு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேக்காக ஆதரவு அளிப்பதாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 107 பெரம்பலூர் தொகுதி திருச்சி கிழக்கு ராஜினாமா செய்து 107, சபாநாயகர் கழிச்சா 106. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக்கு ஆதரவோடு சேர்த்து அதிமுகவை சார்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காக ஆதரவு கொடுத்தாங்க. 144 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்தது தாவேக்கா. அப்போ எதிர்கட்சியிலிருந்து தாவேக்கா குதிரை பேரம் நிகழ்த்தி இருக்கிறது. குதிரை பேரம் நிகழ்த்தி தான் இந்த அரசு சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்திருக்கிறது குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ தாவேக்கோட தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது குதிரை பேர அரசு இல்ல, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசுன்னு சொன்னார். அப்போ உடனே இன்ஸ்டாகிராம்ல வழக்கம் போல குதிரை வேக அரசு, குதிரை வேக அரசு, குதிரை பேரரசு இல்ல, அடிச்சாரு பாரு பஞ்சி அப்படின்னு புலங்காயுதம் அடைஞ்சாங்க. தூய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேக்கா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற குதிரை பேரம் நிகழ்த்தப்பட்டது என்பது சட்டசபையில் பேசப்பட்டுச்சு. சட்டசபையை தாண்டி மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களை விலை பேசியிருக்காங்க. குதிரை பேரம் நிகழ்ந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த தாவேக்கா அரசுக்கு நீங்க பதவியேற்க, ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநரை சந்திச்சு ஒரு கடிதம் கொடுத்தார். ஆளுநரும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் மற்ற பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கப்பட்டு சோபாக்கெல்லாம் போகுது. சோபாக்கெல்லாம் போன பிறகு ஆட்சி உறுதி செய்யப்படுது. இப்போ மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களுக்கு குதிரை பேரம் நிகழ்த்தப்பட்டுச்சா படலையாங்கிறதெல்லாம் தாண்டி அதிமுகவிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காக போயிருக்காங்க. எப்படி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆட்சி முடிஞ்சு, அதாவது தேர்தல் முடிஞ்சு, தேர்தல் ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஒரு 32 நாள் ஆச்சு. எம்எல்ஏவாக பதவியேற்று 20 நாள் தான் ஆகுது. 20 நாளைக்குள்ள ஒரு கட்சியிலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன? அது குதிரை பேரமா, இல்லை கழுத பேரமா, இல்லை ஒட்டக பேரமா, இல்லை ஒட்டக சிவிங்கி பேரமா, இல்லை ஓணாம் பேரமா, இல்லை ஆட்டு பேரமா, இல்லை எலி பேரமா? என்ன பேரம் அது? அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? இவங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அரசை அமைப்பாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிவந்த ஒரு அரசை அமைப்பாங்க. இவங்க இந்த தொகுதியில் வெற்றி பெற்று, இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவாங்க என்று அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அப்புறம் இன்னும் ஒரு சில கட்சிகள், ஜி.கே. வாசனுடைய கட்சி எல்லாம் சேர்ந்து, அந்த வாக்காளர்களும் சேர்ந்து தான் இதுக்கு வாக்கு போட்டு அவங்கள வெற்றி பெற வச்சிருக்காங்க.
தேர்தலுக்கு முன்னாடியே இவங்க அதிமுக சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை, அவருக்கு ஆளுமைத்தன்மை இல்லை, அதிமுக ஆட்சிக்கே வராது என்று விலகி தாவேக்காவில் இணைந்து தேர்தலை சோழவந்தான் கருப்பையா போலவோ, இல்லை ரெட்டியார்பட்டி நாராயணன் போலவோ, இல்லை திருநெல்வேலி அதிமுக கலந்து போனார் அது போலவோ, இல்லை இப்போ இந்த ஜேசிடி பிரபாகர் போலவோ அவங்க போயிருந்தாங்க, கூப்பா கிருஷ்ணன் போலவோ அவங்க போயிருந்தாங்கன்னா சரி, அவருக்கு விஜய் தான் ஒரு பவர்ஃபுல் லீடர்னு பார்க்குறாங்க. விஜய் அவர்களால் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை உருவாக்க முடியும்னு பார்க்குறாங்க. அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாரு, அதனால் அவர் அங்கே போகிறாங்க அப்படின்னு கூட கடந்து போயிருக்கலாம். அதுவே தவறு தான், அதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுகவும் வேணாம், தாவேக்காவும் வேணாம், மற்ற எந்த கட்சியும் வேணாம், அதிமுக தான் வேணும்னு அந்த தொகுதியில் பெரும்பான்மை மக்களால் ரெட்டலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற்றவர்கள் 20 நாளில் பதவியவே துறக்கிறீங்கன்னா நீங்கள் சேவை செய்வதற்காகத்தான் தாவேக்கா போகிறீங்களா? நீங்கள் என்ன கௌதம புத்தர்களா? அப்படியே மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பதவி ஆசை எல்லாத்தையும் திறந்துட்டு மக்களுக்காக நாங்கள் சேவை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தாவேக்காவுக்கு சேவை பண்ண போகிறீங்களா? அதிமுகவில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் எடப்பாடி பழனிசாமி வைத்துக்கொண்டு புதுச்சேரியில் ஒரு ரெசார்ட்டை வச்சு ஏதோ நடத்துகிறாங்க, ஒரு ஷோ காட்டுறாங்க. அந்த ஷோவில் யாரும் கூட்டம் சேரலை, ஒத்து வராமல் ரெண்டாக பிரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவுக்கு போனால் 10 அமைச்சர்கள் கிடைப்பாங்க என்ற அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது. 32 பேரை நீங்கள் கூட்டுவாங்க, 32 பேரை கூட்டு வந்தால் கட்சித்தாவல் தடை சட்டம் கிடையாது, ஏன்னா 3/2 பங்கு வந்தால் கட்சித்தாவல் பாயாது, அதனால் 32 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டுவாங்கன்றாரு. உடனே வேலுமணி, சிவி சண்முகம் இந்த எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி 32 பேர் நம்ம போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த 32 பேருக்கு 35 பேசிடுறாங்க. அதில் திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளே இறங்கி, நீடா கூடமாடவே கடந்துக்கிட்டு அண்ணன் தம்பியாக பழங்கிட்டு அண்ணம்லாம் புழங்கிட்டு இப்படி என்னை விட்டுட்டு அம்போன்னு போறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேச, மேலே நம்ம கூட வந்து H1 H2 அதாவது A1 A2 எல்லாமே நம்ம கூட இதாக இருக்காங்க, பாண்டிங்காக இருக்காங்க, நமக்கு என்ன பண்ணிக்குவாங்க, இதை விட்டு போட்டு நீங்கள் அங்கே போகிறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டவுடனே மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் பேர் கலந்துருக்காங்க. திருப்பி தாவேக்கால பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி 8 அமைச்சர்கள் தாவேக்காக்கு அப்படின்னு உறுதி செய்யப்படுது. 8 அமைச்சரா? யாருக்கு அமைச்சர் வேணும்? அவர் சில பொறுப்புகளை வந்து மிச்சம் வச்சுக்கிட்டு நமக்காக தான். பால்வளத்துறை ஒதுக்கலை பார்த்தீங்களா, மின்சாரத்துறை ஒதுக்கலை பார்த்தீங்களா, போக்குவரத்துறை, கால்நடைத்துறை, சுற்றுச்சூழல்துறை, சுற்றுலாத்துறை இதெல்லாம் எதுக்காக ஒதுக்காம வச்சிருக்காரு? நமக்காக தான் வச்சிருக்காப்புல. அதனால தான் 9 பேருக்கு மட்டும் பதவியேற்பு கொடுத்துருக்காரு, மற்றவங்களாம் கொடுக்கல அப்படின்னு காத்திருக்காங்க. இலவு காத்த கிளிமாங்க இல்லையா, அது போல காத்திருக்காங்க. திருப்பி என்ன ஆகுது, 10 அமைச்சர் 8 அமைச்சருக்கு உறுதிப்படுத்தாரு தளபதி அப்படின்னு சோபா வருது. வீட்டுக்கு வந்து சிவி சண்முகம் இவங்க எல்லாத்தையும் பார்த்து 8 அமைச்சர்கள் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. 8 அமைச்சர் உறுதினோட நம்பிக்கையோடு இருக்காங்க, நமக்கு எப்படி கிடைச்சது. திருப்பி பேசி இல்லை 3 அமைச்சர்கள் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு 10 8 ஆகி 8 3ஆவது குறையுது அப்படி இல்லை நிறைய பேருக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, போக போக நம்ம வந்துருங்க, நம்ம போக போக பார்த்துலான்றாங்க. இந்த கேப்பில் அமைச்சர் பதவி கிடைக்கும்னு நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது கப்பலில் வேலைன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி கிளம்புவார்ல, அது மாதிரி அமைச்சர் பதவி கிடைக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டுட்டு தாவேக்காவுக்கு தாவ தயாராக இருந்தவர்களில் சில பேர் அந்த பக்கம் தாவறாங்க. இந்த 25லேருந்து 5 பேர் கலண்டு போய் அங்கே போகிறாங்க. அப்போ 20ஆக மாறுது. இப்போ 3 அமைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த முடிச்சோடனே, சரி 3ஆவது கொடுங்க, முக்கியமான 3 பேருக்கு கொடுத்துருவோம். இந்த 3 வச்சுக்கிட்டோம்னா உள்ளாட்சி இதில் வலுவாக நம்ம வந்து கையாண்டலாம், அடுத்தடுத்து வர தேர்தலில் கட்சியை கட்டமைச்சிடலாம். நாங்கள் தாவேக்கால இருந்தால் ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் அதிமுக தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், இந்த 3 அமைச்சர்களுக்கு அப்புறம் தான் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கு பிறகு 3மே தர முடியாது. ஏன்? உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய கெட்ட பேராக உருவாகும். ஆட்சிக்கு வந்து பெரிய அவப்பேர், இன்னொன்று ஆட்சிக்கு வந்து அப்படி நற்பேர் ஏற்பட்டு மக்கள் அப்படியே வந்து கொண்டாடி தித்துற மாதிரி ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் ரிசைன் பண்ணுங்க. என்னது ரிசைன் பண்ணுறதா? ரிசைன் பண்ணிட்டு எல்லாரும் வாங்க, அதே தொகுதியில் இந்த சின்னத்தில் நிப்பாட்டுங்க, நின்று எல்லாரும் மக்களுக்கு என்ன அதிமுக ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கு, தாவேக்காக அந்த தொகுதியில் நிறைய ஓட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு 60,000 ஓட்டு விழுந்திருக்குன்னா தாவேக்காக ஒரு 50,000 ஓட்டு இருக்குது, 1,20,000 ஓட்டு விடும். இப்போ இருக்கிற அந்த ஆட்சியுடைய நற்பெயரை பார்த்து மக்கள் அப்படியே கூகுன்னு ஓட்டு போட்டு அதே தொகுதியில் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், உங்களுக்கு அமைச்சர் தரோம், கேட்குற துறையை தர்றோம். இதெல்லாம் சும்மா இந்த ரமேஷ் ராஜ்மோகன்லாம் தம்பி உட்காருன்னா உட்காந்துருவாங்க, நம்ம பையில தான் சொன்னால் கேட்டுக்குவாங்க, அவங்க இருந்து பிடிங்கி உங்களுக்கு தந்துடுறோம்,
சும்மா உப்பு சப்பானியா போட்டு கருப்பட்டியா போட்டு வச்சுக்கிறோம், நம்ம பசங்க சொன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால தான் சின்ன சின்ன பசங்களை கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க, அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம், நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவோம், தூக்கி கொடுக்கல எங்களுக்கு தளபதி வந்து ரொம்ப கெட்டிக்காரர், உடனே தூக்கி கொடுத்துருவாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு கேட்டுக்கொண்ட 4 பேர் விலகிட்டாங்க. இப்போ முதலில் வருவதற்கே முன்னுரிமை மாதிரி முதலில் வருவதற்கு முன்னே இந்த 4 பேர் முதல்ல ரிசைன் பண்ணி நமக்கு அதே தொகுதியில் நின்று நமக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதிமுகலேருந்து தாவேக்காக தாவிருக்காங்க. இப்படி தாவுவதற்கு பின்னணியில் கொடுக்கப்பட்டது குதிரை பேரம் நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் இப்போ பேசுடு பொருளாக மாறி இருக்கிறது. இதை அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இன்பதுரை அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறார். அதுல 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை பறிக்கணும், பதவி நீக்கம் செய்யணும் என்று நாங்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பார்க்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம். அப்படி மனுவின் மீதான புகாரின் மீதான புகார் இருக்கும் பொழுதே இவங்க எப்படி தாவேக்கால இணைஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பத்திரிகையில் கேட்குறாங்க, இல்லை அவங்க போய் ராஜினாமா பண்ணிட்டு தானே போய் தாவேக்கா இணைஞ்சான்னு சொல்லி அதுக்கு இன்பதுரை சொல்கிறாரு, ராஜினாமா செய்துவிட்டு அதற்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே தலைமைச் செயலகம் என்பது தாவேக்கோட கட்சி ஆஃபீஸ் போல் அங்கே வச்சு தான் ஆட்களை சேர்க்குறாங்க. தலைமைச் செயலகம் என்பது அது ஒரு நிர்வாக ரீதியானது. பனையூரில் கட்சி அலுவலகம் இருக்குது, அங்கே போய் கட்சிக்காரன் சேரலாம், கட்சிக்காரன் பார்க்கலாம். ஆனால் அமைச்சர் அலுவலகத்திலேயே அங்கே போய் இணைப்பு நடக்குது, அங்கேயே உறுப்பினரை கொடுக்குறாங்க, சால்வையை போடுறாங்க. அப்போது வந்து அவங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க, வரவேற்பு நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இவங்க கட்சி அதிமுகவில் இருக்கும்போதே இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க, உறுப்பினர்கிட்ட வாங்குறாங்கன்னா இது கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வருது. அதனால இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது, அவங்களை கட்சித்தாவல் தடை சட்டத்தில் நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீதிமன்றத்துக்கு நாங்கள் போக தயாராக இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டில் நாங்கள் நீதிமன்றம் போறாரு. அப்போ வெளிப்படையாக இதில் ஒரு குதிரை பேரம் நிகழ்ந்திருக்கிறது. பணம் கொடுத்தோ இல்லை வேறு எதையை காட்டியோ, பணமோ பதவியோ எதை காட்டினாலும் குதிரை பேரம் தான். பணம் கொடுத்தா தான் குதிரை பேரம் இல்லை, பதவி ஆசை காட்டியோ இல்லை வேற ஆதாயத்தை காட்டியோ எதை காட்டியோ குதிரை பேரம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது 100 விழுக்காடு உறுதி செய்யப்படுது. அதே குதிரை பேரம் கழுத பேரம்னு சொல்லலாம், அதே குதிரை பேரம்னு சொல்லணும். பண்டைய காலங்களில் மன்னர்கள் வந்து போருக்கு போகும்போது குதிரைகள் தான் மிக முக்கியத்துவமானது, குதிரைகளில் தான் வந்து போருடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ இந்த போரில் வெற்றி பெற்ற குதிரைகள் வந்து ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கும், எதிரி நாட்டு மன்னர்களை வீழ்த்தி இருக்கும். இந்த குதிரைகளை வந்து ஒட்டுமொத்தமாக அரண்மனையில் வச்சு பராமரிக்க முடியாமல் அந்த நாட்டுக்குரிய செல்வந்தர்களுக்கு 50 குதிரை 100 குதிரை 10 குதிரைன்னு பிரித்து கொடுத்து நீங்கள் அந்த குதிரையை அடுத்த போர் வர்ற வரைக்கும் பாதுகாக்கணும்னு சொல்லி மன்னர்கள் அறிவிப்பாங்களாம். அப்படி செல்வந்தர்கள்லாம் குதிரையை தங்களுடைய பண்ணையில் வச்சு வளர்ப்பாங்க. இப்படி வளர்க்கக்கூடிய குதிரைகளை எதிரி நாட்டு மன்னர்கள் தெரிந்து கொண்டு மன்னன்ட்டு வாங்க முடியாது, ஆனால் இந்த செல்வந்தர்கள்ட்ட பேரம் பேசி இதெல்லாம் நல்ல குதிரையாக இருக்குது, இந்த குதிரையில் தான் வந்து ஃபோர்ஸாக இருந்துச்சு, இந்த குதிரை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த குதிரைகளை விலை கொடுத்து நல்ல விலை கொடுத்து வாங்குவது. அதாவது மன்னனால் பராமரிக்க அனுப்பப்பட்ட மன்னனால் உருவாக்கப்பட்ட குதிரைகளை எதிரி நாட்டு மன்னர்கள் விலை கொடுத்து பேரம் பேசி வாங்குறதுக்கு பேர் குதிரை பேரம். அப்படி அரசியலே தங்கள் கட்சியின் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை எதிர்கட்சிகள் வாங்கினா அதுக்கு பேர் குதிரை பேரம் என்று அழைக்கப்பட்டுச்சு. இப்போ அதிமுகவில் ரெட்டலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கொண்டு நின்று வென்றவர்களை தாவேக்காவுக்கு தாவ வச்சா அதுக்கு பேர் குதிரை பேரமா இல்லையா? யாரும் எந்த கட்சிக்கும் போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. தாவேக்காவுக்கு தாவலாம், எந்த கட்சிக்கும் தாவலாம். நம்ம அண்ணன் சரவணன் ஒன்று மதுரையில் இருக்காப்புல மருத்துவர், அவர் வந்து ஆரம்பத்தில் மதிமுக இருந்தாப்புல, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு போனாப்புல, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு போனாப்புல, அப்புறம் திருப்பி திமுகவுக்கு போனாப்புல, அப்புறம் அமமுகவுக்கு போனாப்புல, அப்புறம் அதிமுகவுக்கு போனாப்புல, ஒரு போயிட்டு இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்காப்புல. இவர் எந்த கட்சியில் இருந்தாருன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் வேணும், எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்ல மனுஷன், தனிப்பட்ட நல்ல மனுஷன் நம்ம அண்ணன் தான். ஆனால் வந்து ஒரு 7 கட்சியை 7 வருஷத்தில் தாவியிருக்காப்புல. இப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கட்சி தாவதற்கு உரிமை இருக்கிறது. அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இப்பவும் தேர்தல் அதிமுகவில் போட்டி போட்டார், தோத்து போயிட்டார். உள்ள ஜெயிச்சுனா ஒரு தாவேக்காவுக்கு போயிருப்பார், அது விஷயம். அப்போ இப்படி போவதற்கான உரிமைகள் இருக்கு, அதுதான் ஜனநாயகம். யார் வேணாலும் எந்த கருத்தையும் பேசலாம், யார் வேணாலும் எந்த கட்சிக்கும் போகலாம், யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கப்படவே இல்லை. ஆனா கொள்கை அப்படின்னு ஒன்று இருந்தா, இலட்சியம் அப்படின்னு ஒன்று இருந்தா, தத்துவ பின்னணி அப்படின்னு ஒன்று இருந்தா, கொள்கையால அவர்கள் கட்டப்பட்டிருந்தால் அவர்கள் ஒருபோதும் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தாலும் தடுமாற மாட்டார்கள். கம்யூனிஸ்ட் நல்லகன் அவர்கள் தொடர்ச்சியா தோத்து போனார். அவர் நினைச்சிருந்தா திமுகவில் போய் ஒரு பெரிய பொறுப்பை வாங்கிக்கிட்டு திமுகவில் பெரிய முக்கியமான அமைச்சரை வாங்கி கொண்டு அவரை கொண்டாடுறதுக்கு காத்திருந்திருப்பாங்க, போயிருக்கலாம்.
ஈவன் அதிமுக நல்ல கண்ணு போயிருந்தா சேர்த்துருக்க மாட்டாங்களா? பிஜேபியில் நல்ல கண்ணு போனால் சேர்த்துருக்க மாட்டாங்களா? எந்த கட்சியில் போனாலும் அவரை சேர்த்திருப்பாங்க. ஆனால் வெற்றியோ தோல்வியோ கொண்ட பொதுவுடைமை சித்தாந்தத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று 101 வயது வரை 20 வயசுல பிடிச்ச கொள்கையை 80 வருஷமா தாங்கி நின்று ஒரு மனுஷன் கண்ணுக்கு முன்னாடி ரோல் மாடலா தமிழ்நாட்டில் காற்றோடு காற்றாக கலந்திருக்காரு. அப்படி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தலைவர்கள் தமிழர் நிலத்துல தோல்வியை சந்தித்த போதும் உறுதியாக நின்றவர்கள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்காங்க. ஆனால் கொண்ட கொள்கை தோற்றுவிட்டது, இல்லை நாம் ஏற்றுக்கொண்ட கட்சி தோற்றுவிட்டது என்பதற்காக அந்த கட்சியை அம்போன்னு விட்டுட்டு எந்த கட்சி பக்கம் ஈக்கள் இனிப்புகளை தேடி ஓடுவது போல எந்த கட்சி ஆட்சியில் இருக்கதோ அந்த ஆட்சியில் இந்த கான்ட்ராக்டர் இருப்பாங்க ஊரில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி கரவெட்டி கட்டுவாங்க. ஏன்னா அப்போ தானே கான்ட்ராக்ட் எடுக்க முடியும். வீட்டில் ரெடியாக கட்சி கரவெட்டி இருக்கும். திமுக அதிமுக இருக்கும். இப்போ தாவேக்கா வாங்கியிருப்பாங்க. அடுத்தல கொடி வச்சுருப்பாங்க. எல்லா கட்சி கூடயும் கான்ட்ராக்ட் வச்சுக்குவாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவனுக்கு கட்டினா அவர் என்னங்க அவர் திமுக காரில் இல்லை அவர் அதிமுக காரர். அப்புறம் பார்த்து இப்போ தாவேக்கா காரராக இருப்பார். அப்போ இந்த கான்ட்ராக்ட் எடுப்பதற்காகவே கட்சி தாவாங்க. அது மாதிரி கட்சி தாவதற்கு பெயர் பதவி வெறி, பதவி ஆசை. ஆளுங்கட்சியில் ஒட்டி கொண்டிருந்தால் ஏதோ ஒரு லாபம், ஒன்று எம்எல்ஏ பதவியோ இல்லை எம்பி பதவியோ இல்லை அமைச்சர் பதவியோ இல்லை இந்த லாக்காக்கள் ஒதுக்குறாங்க இல்லையா, இலாகா ஒதுக்குறாங்க இல்லையா, இந்த என்னது வாரியங்களோ அது இல்லை, அதெல்லாம் தாண்டி கான்ட்ராக்ட். நமக்கு கான்ட்ராக்ட் நம்மளை மரியாதையும் நடத்திக்கிடுங்க. சில பேர் வைக்கிற கோரிக்கையே சில கட்சிகளில் போயிட்டு, குறிப்பாக தாவேக்கால போயிட்டு சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு எம்எல்ஏ அமைச்சர் அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் மரியாதையை நடத்துங்க. மரியாதைன்னா எப்படி? வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கணுமா? வீட்டில் ஆஃபீஸுக்கு வரும்போது பூ போட்டு வைக்கணுமோ? இல்லை ஏதாவது கோலம் 8 புள்ளி கோலம் போல 16 புள்ளி கோலம் போட்டு வைக்கணுமா? என்ன புரியல? மரியாதைனா அது இல்லை. மரியாதைனா என்ன? நாங்கள் சம்பாதிப்போம், நீங்கள் கண்டுக்காதீங்க. அதான் மரியாதை நடத்துறது. அதான் பொலிட்டிக்கல் வேர்டு அது. மரியாதை அப்படிங்கிறது எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துடணும், எங்கள் துறையில் தொழில் நல்லா பண்ணணும், அதுக்கு நீங்கள் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. நாங்கள் அதிமுக இருந்தாலும் திமுக எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க, அதுபோல் நீங்களும் பண்ணாமல் இருங்க. அதுக்கு பேர் மரியாதையாக நடத்துவது. இப்போ இந்த மரியாதையாக நடத்துவதற்கு தான் பல பேர் மரியாதையை நடத்துவதற்கு தான் பல பேர் அதிமுக தாவேக்காவுக்கு தாயிருக்காங்க. இதில் ஒரு சில அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்கா சேர்த்துக்க முடியாதுன்னுச்சான். அதுக்கு சொன்ன காரணத்தை கேட்டு நான்லாம் அதிர்ச்சி ஆயிட்டேன். என்ன காரணமாவா? உங்கள் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுடைய அந்த தூய சக்தி அப்படிங்கிற பிம்பம் வந்து உடஞ்சிடும், இல்லைன்னா மட்டும் அப்படியே பொங்கி தள்ளிடும். எங்கள் மேலே மட்டும் தான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? அப்போ அவர்லாம் இருக்காரு, அவர்லாம் பெரிய யோக்கியரா? அவர் மேலே எவ்வளோ அலிகேஷன் இருக்குது தெரியுமா? அவர் மேலே இருக்குங்க, வெளியே தெரியுமா? வெளியே தெரியாமல் அவர் வச்சிருக்காரு. உங்கள் மேலே வெளியே தெரிஞ்சிருச்சே, இடி ஐடி சிபிஐன்னு பல கேஸுகள் இருக்குது. உங்களை எப்படிங்க சேர்க்க முடியும்? அப்போ வந்து கொள்ளையடிக்கலாம், தடையம் தெரியாமல் கொள்ளையடிக்கணும் தான் தாவேக்கோட தத்துவமா அப்படின்லாம் காரசார வாதங்கள்லாம் போயிருக்கு. முடியாதுங்க, எங்களால் உங்களை சேர்த்துக்க முடியாது. உங்கள் மேலே வெளிப்படையாக இருக்குது, உங்களை சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிரும். ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் இருக்கிற மாதிரியும், தூய்மையானவர்கள் மட்டுமே இவர்கள் கறந்த பால் போல, பெய்கிற தூய்மையான மழைநீர் போல, தென்னை மரத்துலேருந்து ஏறி பறித்த தேங்காய் தண்ணி போல தூய்மையாக இவர்கள் இருப்பது போலவும், அதிமுகவில் சில பேர் உள்ளே போயிட்டா இவங்களுடைய அந்த தூய்மைத்தன்மை கெட்டுறது போலவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வருமான வரி வழக்கு, ஏற்கனவே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் எல்லாம் உள்ளவங்க தான் தாவேக்கால பல பகுதியில் இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி செங்கச்சூளையில் போய் காசு வாங்கினா 2 நாளாக முட்டு கொடுத்தாங்க. செங்கச்சூளையில் போய் அவர் காசு கேட்கல. அப்புறம் என்ன பண்ணார்? செங்கச்சூளை இல்லீகலாக நடைபெறலைன்னா ஆய்வு பண்ணதுக்காக போனார்னாங்க. ஏண்டா தாவேக்கால ஒன்றிய செயலருக்கு அங்கே என்னடா ஆய்வு பண்ணுற வேலை அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே இல்லை. இன்னைக்கு காலையில் வேலூர் மாவட்டம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலர் விஜயகுமார் கட்சியின் அனைத்து பொறுப்புலேருந்தும் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்படுறார். எதுக்கு நீக்கினீங்க? செங்கச்சூளை போய் காசு கேட்டிருக்கான். அப்போ இதை 2 நாளாக நாங்கள் சொன்ன போது அவர் காசுலாம் கேட்கலங்க, ஆய்வு தான் பண்ண போனாங்க. இப்போ ஆய்வு பண்ண போகிறவங்க எல்லாரும் காசு கேட்க தான் போகிறானா, இல்லை ஆய்வு பண்ண தான் போகிறானா? அவன் முறுக்க போய் ஆய்வு பண்ண போகிறானா, இல்லை முறுக்கு பிச்செடுக்க போகிறானா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. தாவேக்கா புதுசாக அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்கல்ல, கறந்த பால்கள், இந்த தூய்மையான இளநீர்கள், இந்த தூய்மையான மழை நீர்கள், இவங்களை பற்றின ஒரு சில டேட்டாக்களை அதிகாரிகள் சில பேர் அனுப்பிச்சி வச்சாங்க. இவங்க எங்கெங்கே கை நீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போவே வெளியே விட்டோம்னா திருந்திடுவாங்க.
அதனால போட்டும், பிள்ளைங்க நல்லா விளையாடட்டும், விளையாடி வரட்டும். அதுக்கப்புறம் எங்கெங்க கை நீட்டுது, எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட கை நீட்டுது, அதுக்கப்புறம் எந்தெந்த நபர்கள்ட்ட கை நீட்டுது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வெளியிடுவோம். அப்படிங்கிறதுக்காக உடனே பதறிடாதீங்க, யார்ட்டையும் செய்தியெல்லாம் சொல்லிடாதீங்க, வச்சிருங்க, ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்களாம் இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்குது. விளையாண்டு நிற்கும் போது அடிப்போம். தூய சக்தி, தீய சக்தியும் ஊழல் சக்தியும் இவர் தான் ஒழிக்க போறாரு அப்படின்னு புலங்காயுதம் அடைந்து ஓட்டு போட்டவங்க எல்லாருடைய முகத்தையும் ஒரு முறை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க இருக்கீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீஸ், தூய் சக்திஸ். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூரா வாங்கி கொண்டு உங்ககிட்ட வைக்கிறது பேர் தூய சக்தி. அதிமுக ஓட்டு போட்டவனை கொண்டு வந்து உங்களுக்கு அமைச்சராகிறது பேர் தூய சக்தி. அதிமுக காரனை உடனடியாக தாவேக்காக வருவதற்கு டிஸ்மிஸ் கொடுக்கறதுக்கு பேர் தூய சக்தி. தானே இதுக்கு பேர் தூய சக்தி. ஒரு தூய சக்தி நீ காலைல ட்வீட் போட்டிருந்தாப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் நான் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் ஆகிட்டேன் அந்த ட்வீட்டை பார்த்தோன்னே. சார் என்ன போட்டிருக்காங்கன்னா, முடியாது, முட்டு கொடுக்க முடியாது, விவசாயிகளுக்கு செய்யும் துரோகம் தான் இந்த பாரபட்சமான கடன் தள்ளுபடி என்பது. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் வாக்குறுதி தரவில்லை, உத்தரவாதம் கொடுத்தீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். உடனடியாக சிறு குறு விவசாயிகளின் முழு கடனையும் தள்ளுபடி செய்யுங்கள் மற்றும் பெரு விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யுங்கள். உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. ஐஏஎஸ்களின் பேச்சை கேட்டு இப்படி தவறான முடிவு எடுக்கக்கூடாது. இது தாவேக்காவின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சீர்குலைத்துவிடும். தேர்தல் வாக்குறுதிப்படி செயல்படுத்துங்கள். சொன்னது யார் தெரியுமில்ல? தாவேக்காவின் சார்பாக திருவண்ணாமலையில் ஏவாவேலுவை எதிர்த்து போட்டியிட்ட அருள் ஆறுமுகம் விவசாயி. குண்ட சட்டத்தில் ஜெயிலுக்கு போன போது நான்லாம் இங்கே வரைக்கும் கத்துனேன். இங்கே வரைக்கும் தம் பிடிச்சி அருள் ஆறுமுகத்தை விடுதலை செய், திமுக அரசே குண்ட சட்டத்தை போடாத விவசாயம் அப்படின்னு நெஞ்சு வெடிக்க கத்துனேன். 2 டம்முன்னு கிலோ விழுந்திருக்கும் அந்த பல்லாம். அந்த அளவுக்கு பேசுனேன். அந்த அருள் ஆறுமுகம் தாவேக்காவை போட்டி போட்டு 6000 ஓட்டில் தோத்து போனார். ஒருவேளை அருள் ஆறுமுகம் தோற்காமல் இருந்திருந்தால் ட்வீட் வந்திருக்காது. அருள் ஆறுமுகம் தோற்காமல் இருந்தால் அவர் விவசாயத்துறை அமைச்சரோட இருக்கல வாய்ப்பு இருக்கு. அவரே இந்த அறிக்கை வெளியிட்டு இருப்பாப்ல. விவசாயிகள் செய்யாறில் சிப்காட்டில் விளைநிலத்தை அபரிக்கிறான்னு சொல்லி இவர் அங்கிருந்து அந்த விவசாயியோட போராடினதுக்காக குண்ட சட்டத்தில் கை செய்யப்பட்டார். அதனால் இவர் பெரிய விவசாயின்னு சொல்லி, விவசாய பாதுகாவலன்னு சொல்லி இவரை எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தால், இவர் போய் தாவேக்கால சீட்டு வாங்கி நின்றுட்டு இப்போ முடியாது, முட்டு கொடுக்க முடியாது, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது இப்போ தான் தெரியுமா உங்களுக்கு? விவசாயத்தை பற்றி விஜய் அவர்களுக்கு தெரியாதுங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி தெரியாதா? தாவேக்காவோட விசை சின்னத்தில் போட்டி போடும்போது தெரியாதா? வெக்கமா இல்லை? எனக்கான சிரிப்பு வருது. எனக்கு சிரிப்பாக வருது. இன்னும் நீங்கள் இப்போ தான் நான் ஸ்பைடர் படத்தோட நம்ம அண்ணன் எஸ்.ஏ. சூர்யா மோடில் பாலத்துக்கு கீழே நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆகா அப்படின்னு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து